கோரிக்கையாக இருக்குது, நிரப்பு கோரிக்கை தொடர்ச்சியாக வருது. குறிப்பாக வந்து அவங்க சொல்கிறது மாதிரி நமக்கான ஆசிரியர்கள், ஏன்னா இன்றைக்கி அரசு பள்ளியை சார்ந்து இன்றைக்கி நிறைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி வரும்போது அதற்கான ஆசிரியர்களையும் எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமையாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்போ கூட பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட 3000 பேருக்கான தேர்வு முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிந்து அவங்களை நாங்கள் பணியில் அமர்த்த போகிறோம். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறோங்கும் பொழுது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் மூலமாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போட்டு எங்களுக்கும் அதில் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3000 பேருக்கும் இன்றைக்கி எங்களால் பணி நியமனம் செய்ய முடியாமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சும் அது அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் இல்லாமல் மிக விரைவாக நீங்கள் சொன்னது மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 10 வருஷம் கடந்த 10 வருஷத்தில் யாருமே அவங்க கண்டுகளில் சொல்லப்போனால் அதற்கான அவர்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸே பண்ணலை. ஸோ அவர்களுக்கும்